பாதகாதிபதி 10ல் இருந்தார். பாதகாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க சார். சிலருக்குள்ள ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க உண்டு. தாவசம் கொடுக்க முடியல, தர்ப்பணம் கொடுக்க முடியல, கர்மபுத்திரன் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் அதுல வரும். முதல்ல வைக்கக்கூடிய தொழில் சிறப்பு இருக்கு. பாதகாதிபதி 10ல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் பண்றா சிறக்காது. அது தொழில் செய்யற இடத்த மாத்துங்க சரியா போயிடும். இடத்த மாத்திர தேவையில்லாத பயம் இருக்கும். என்ன இருக்கும்? தேவையில்லாத பயம். தேவையில்லாத பாதகாதிபதி 10ல் இருக்கும் பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு மரண பயம் இருந்துட்டு இவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு பிற்பகுதியில பல பேருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விட்டுரும். ஆரம்பத்துல மனசை கஷ்டப்படுத்தி விட்டுரும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும், சூப்பராகும். சூப்பர். பாதகாதிபதி 11ல் இருந்தார். பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் போய் இருந்துட்டாருன்னா, அதுவும் சரத்துக்கு வலுத்திருந்தா, சரத்துக்கு 11 இருந்துட்டாருன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். நல்லா பார்த்து சரத்துக்கு வந்து 11 போய் இருந்துட்டாருன்னா அப்ப என்ன சார்னா, அப்ப அந்த கிரகத்தினுடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்கும், அந்த ஆதிபத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராசை அப்படிங்கிற விஷயத்திலையும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தாமதமா இருக்கும். நான் என்னைக்கோ நினைச்சு இன்னைக்கு அடைஞ்சிருக்கேன் சார், நான் போடுற எஃபெக்ட்டுக்கு எனக்கு ஏத்தது இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஒரு 40 வயசு 50 வயசுல வர வேண்டியது 60 வயசுல கிடைச்சிச்சு சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கிடைக்கல சார், கைக்கு வந்து போயிடுச்சு சார், அப்படித்தான் இருக்கும். ஆனா ஆயுள் பலத்தை கொடுக்கும், மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வாழ்க்கையில சோதனையில கொடுத்து பெரிய ஆளாகும். மூத்த சகோதரம் சித்தப்பாவனால ரொம்ப வருத்தங்கள் கவலைகளை கொடுத்துரும். என்ன கொடுத்துரும்? கவலையில கொடுத்துரும். ஆனா ஒரு காலத்துல வெற்றியை வந்து அது கொடுக்காம விடாது. ஆரம்பத்துல அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. நான் மனசுக்கு நினைச்சதெல்லாம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு, நான் என்னைக்கோ அடைய வேண்டியது இப்ப அடையிறேன் அப்படின்னா 11 கூடயும் பாருங்க. என்ன லாபம் வெற்றின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் சீக்கிரமா கிடைச்சா எதுவும் நினைக்காது. புரியுது. நீங்க முற்பாதையில் நல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா பிற்பாதையில கஷ்டப்பட இல்ல சார். ஆரம்பத்தில் நீங்க எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா பின்னாடி கஷ்டப்படுத்தி பாதகாதிபதிகள் இளமையில அவர்கள் வந்து சோதனையை கொடுக்கக்கூடியவர்கள், முதுமையில் யோகத்தை தரக்கூடியவர்கள். ஒரே வார்த்தை அவ்வளவுதான். நிச்சயமா. நீங்க அந்த 50 வயசுக்கு மேல பாதகாதி திசை வரும், ஹெல்த் வேணா தொந்தரவு, யோகத்தை குறைக்காது. அருமை.